வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது என்னோட அம்மாவோட ரெசிபி. ஸோ அடை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னோடய ரெசிபியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரிச் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ அடிக்கடி எடுத்துக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஊற வைக்கிறதெல்லாம் வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் புழுங்கல் அரிசி, இட்லிக்கு போடுவோம்ல அந்த அரிசி, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா இந்த பாசிப்பருப்பை தனியாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே முழுசாக சேர்த்துப்பாங்க. நான் லைட்டாக அரைக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சிடலாம். இப்போ அதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இதோட காரத்துக்கு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இவ்வளோ பருப்பு போட்டிருக்கனால காரத்தை ஃபுல்லாக எடுத்துரும். அதனால் குறைஞ்சது 7-8 சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு காரம் கொஞ்சமாவது இருக்கும். இதனால் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரமாவது இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு நம்ம ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தோசை மாவு மாதிரி ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் அந்த கிறிஸ்பினஸும் வரும், அடை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு அந்த தேங்காய் கடிப்படுறது பிடிக்காது. ஸோ உங்கள் ஆப்ஷன் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடை ரொம்ப ஃப்ளோயியாக இருக்கக்கூடாது. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம டைரெக்டாகவே ஊற்றிடலாம். இதை புளிக்க வைக்கணும்லாம் இல்லை. இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ டயட்லலாம் இருக்கிறீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க எண்ணெய் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறுமனை கூட சுட்டு சாப்பிடலாம். ஹை இன் ப்ரோட்டீன், ரொம்ப ரொம்ப நல்லது. 2 சைடும் திருப்பி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆகிடுச்சு. இது கூட சின்ன வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும், செம்ம காம்போவாக இருக்கும். அது இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி கூட அரைச்சி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. ஒன்று சாப்பிட்டாலே கம்முன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.